மனுஷனுக்குள்ளே இந்த கர்த்தருடைய ஞானம் வராது இருக்க செய்கிறதுக்கு காரணம் அகந்த. நீங்கள் என்ன சொல்லுகிறது, நான் என்ன கேட்கிறது என்றது அளவுக்கு போயிடும். செவி கொடுத்தல் இருக்காது. செவி கொடுத்தல் இல்லாத பொழுது அடுத்தது ஆண்டவர் கடிந்து கொள்ளுதலை அனுப்புகிறார். என் கடிந்து கொள்வதற்கு செவி கொடுங்க, அப்பொழுது என் ஆவி உங்கள் மீது ஊற்றுவேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்துலையும் மனுஷன் கேட்கறது இல்லை. அந்நிய பாஷையோடு போதும் என்று சொல்லி நிறுத்தி கொண்டால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எந்த படியில் கொண்டு கொள்கிறீர்களோ அந்த படியில், எந்த படியில் அழுகிறீர்களோ அந்த படியில் உங்களுக்கு அழகப்படும். நீங்கள் போதும் என்று சொன்னால் முடிஞ்சு. 1:21-3 சொல்லுகிறது நீதிமொழிகள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, இதோ என் ஆவி உங்களுக்கு அருள் செய்வேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு அறிவிப்பேன், நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆமாம், ஏன்னா அந்த மனதுக்குள்ளே அகந்து இருக்கிற வரைக்கும் தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது. ஒரு விசுவாசியாக இருக்கலாம், பிணிகளுக்கு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு அற்புதத்துக்கு விசுவாசம் ஒன்றெல்லாம் இருக்கலாம், குடும்ப சமாதானத்துக்கு உங்கள் ஜப குறிப்புக்குரிய விசுவாசம் இருக்கும். தேவன் சொல்லுகிறது அதற்கு மேலான ஒரு விசுவாசம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு விசுவாசம். இப்படி சொல்லி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இதுக்குள்ளே நடுவில் என்னென்ன கதை என்றால், உடனுக்குடன் பார்க்கறது என்னவென்றால், நன்மை நீ காண்கிறாய். என்ன நன்மை? மனைவியை. அந்த நன்மைக்கு தீமை செய்கிற பொழுது நடக்கிற காரியங்கள் தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, 109வது சங்கீதத்தில், கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம், நன்மைக்கு தீமை செய்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னே நன்மை இருக்கிறது. கர்த்தர் தயவை பெறுகிறான். அந்த மனுஷனை கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? தேவ பயத்தோடு இருக்கிறான். சங்கீதத்தில் வாசிக்கிறத போல தேவ பயத்தோடு இருக்கிறான். தேவ பயத்தோடு இருக்கிறபடியினால்தான் அந்த மனுஷன் கர்த்தர் வைத்த தயவினால விசுவாசியுடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன். சங்கீதம் 128 வாசிக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். உன் மனைவியின் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பா, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்பட மனுஷ விதமாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த சங்கீதம் 128 இப்படி சொல்லுகிறது. இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? நீ நன்மைக்கு தீமை செய்கிற பொழுது உனக்கு இருக்கிற வாழ்க்கையில் கடன் என்று ஒன்று உள்ளே வந்துவிடும். நன்மைக்கு தீமை செய்தாலே போதும். மனைவியை துரோகம் பண்ணுகிறது, மனைவிக்கு வஞ்சிக்கிறது, மனைவிக்கு ஒரு மறைப்பொருளான வாழ்க்கை வாழ்கிறது, பொருளாதாரத்தில் உத்தமம் இல்லை, சொந்த வீட்டார் மீது ஒரு போதை, அது பாசம் இல்லை, அது பாசத்தெல்லாம் தாண்டி ஒரு போதை இருக்கும். அது ஒரு அடிமைத்தனம், தெரியாது சில பேருக்கு. சொந்த ஜனங்களை பார்த்தா அது ஒரு ஆவி இறங்கும். இப்போ மனைவி அடித்து பிள்ளைகளை வஞ்சித்து இந்த பணம் வேற எங்கேயோ போகும். இது வேசித்தனம்லாம் இல்லை, தன் சொந்த வீட்டாருக்கு போய் செலவு பண்ணுறதுல அது ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம். இது 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. சில குடும்பங்கள் மனைவி ஒரு பக்கம் திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, கணவன் ஒரு பக்கம் இந்த கள்ளத்தனம் நடக்கும். 2 பேருமே கடினமாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க. 2 பேருக்குள்ளேயுமே இந்த கபடு இருக்கும். 2 பேருமே ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி போட்டு செலவு பண்ணுவாங்க சொந்த ஜனங்களுக்கு. அதில் என்ன யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, பிள்ளைகள் பெரிய அதில் பாதிக்கப்பட்டுருவாங்க. பிள்ளைகள் துணைகளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. உறவினர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, உறவினர்கள் எப்போ பார் வீட்டில் ஜனங்க இருப்பாங்க. அவன் நன்மை பெற்றோன்னு போனவன் திரும்ப கூட மாட்டான். அது வரைக்கும் இவங்க வச்சு பராமரித்து பிள்ளைகள் திசை திருப்பப்பட்டுருவாங்க. அவங்க வாழ்க்கையை தான் பார்த்துக்கொள்கிற அளவுக்கு போய் வயசு குறைவாக இருக்கிறதுனால தகாத ஜனங்களோடு போய் அவங்க சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் எழுந்துக்கிற முடியாத எல்லையில் போய் சிக்கிக்கொள்வாங்க. இது ஒன்று. அதான் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு வேலை இருக்கும், உங்களுக்கு கையின் பிரயாசம் இருக்கும், உங்கள் வீடு நிறைய பொருட்கள் இருக்கும். என்ன, உங்களுடைய பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்வான். வேலை இல்லாதவன் இல்லையா? வேலை இருக்குது. வேலை இருக்கிறனால தான் கடன் கொடுக்குறான். ஒவ்வொருவனும் கடன் வாங்கின பிறகு வேணால் ஓட்டாண்டி ஆகலாம், தவிர கடன் வாங்குகிற பொழுது பார்த்திங்கனாக்கா ஒரு செழிப்பு இருக்கும். சத்தியமாக சொல்லுகிறேன், அது வங்கியாக இருக்கட்டும், அது தனியாராக இருக்கட்டும், உங்களை ஸ்க்ரீன் பண்ணுறான், உங்களை வெரிஃபிகேஷன்லாம் வராங்களே, இருக்குது. நீங்கள் எந்த அளவில் இருக்கிறோம், நம்ம எந்த அளவில் இருக்கிறோன்னு பார்த்தாலும் லோனே கொடுப்பான். இல்லைனா அதில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது வாய்க்கணும், அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம பிரயாசப்படும். அது ஜெயிச்சிருச்சுன்னா வாழ்க்கை கொஞ்சம் ஒரு பாரம் இருந்து கொண்டு இருக்கும்.
உங்களுக்கு அதுக்கேற்ற நிர்வாகம் இருக்கும், அதனால தான் அந்த கடன் கொடுக்குறாங்க. அந்த நிர்வாகம் திடீர்னு அந்த கடன் வந்த பிறகு நிர்வாகம் ஆட்டை கொடுத்துரும். ஏன்? கர்த்தர் தண்டிக்கிறாரா? இல்லை, உங்களை சந்திக்கிறார். அந்த நிர்வாகமும் ஒழுங்காக போயிட்டு இருந்ததுனாக்கா, கடனும் ஒழுங்காக வட்டி போயிருந்தாக்கா, நீங்கள் இன்னும் அவ்வளோதான், உங்களை நரகத்துக்கு நேராக போயிடும் வாழ்க்கை. அப்போது அந்த கடன்காரர்களை அவங்க எப்படி பயிற்றுவிக்கப்படுவாங்கன்னாக்கா, இந்த கடனை கொடுத்துட்டாக்கா அடுத்த வாட்டி அவங்ககிட்ட வாங்கலாம். இப்படியே வாழ்நாள் முழுவதும் கடன்காரனாக இருக்கிற விசுவாசிகள் நான் அறிவேன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாபத்திலேருந்து அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. இல்லை, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, கடன் எப்படி உள்ளே வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வனாந்தரத்துலேயோ வறுமையில் இருக்கிறப்போ சத்தியமாக யாரும் தரமாட்டான். உங்களுக்கு அந்த கடன் வாங்குவதற்குரிய ஒரு வளம் இருக்கும். நீங்கள் திருப்பி கொடுப்பீர்கள் என்ற ஒரு தோற்றம் இருக்கும். அது உண்மையாகவே இருக்கும். வாங்கின பிறகு தான் அதில் அந்த சாபத்தினுடைய வீரியமே வெளிவரும். சில கடன்களை அடைக்க முடியும் உங்களால், சில கடன்களை அடைக்கப்பட முடியாத கடன்கள் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே மகிமைப்பட போகிறார். அந்த இடத்துல தான் பிசாசு சொல்லுவான், கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, நீ தற்கொலை பண்ணி செத்து போடும். அந்த இடத்துல தான் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குற வருகிறார். இப்போது ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதுக்கு காரணம் இந்த பணம் இல்லை, மனம். மனைவியை பார்ப்பாங்க, மனைவி இடத்துல கசப்பு வைத்துக்கொள்வாங்க. கணவனை பார்ப்பாங்க, கணவன் இடத்துல கசப்பு வைத்துக்கொள்வாங்க. இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு தெரியாமல் கடன் பட்டு அதை கொடுக்க முடியாத ஒரு தருணம் வருகிற பொழுது அங்கு தான் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையே இருண்டு போயிடும். கேன்சர் இல்லை, கொரோனா இல்லை, எந்த வித தொத்து வியாதி இல்லை, உயிர் மாய்ச்சிக்கு ஒரு அளவுக்கு வியாதி இல்லை, ஆனால் வாழ்க்கையை நாசமாயிடும். எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிற கடனால் தெரியுமா உங்களுக்கு? கடனால் குடும்பங்கள் பிரிகிறது. கடன்காரன் யார் என்றே தெரியாத வளர்ந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் எந்த விதமான கபடும் தெரியாத வளர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மனுஷனை கட்டின பிறகு தான் கடன் என்னன்னு தெரியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பெண்ணை திருமணம் செஞ்ச பிறகு தான் கடன் என்றால் என்ன என்று தெரியும் என்று சொல்லுகிற கணவன்மார்களும் இருக்கிறாங்க. இரு தரத்தாரும் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் வருகிறவர்கள் உண்டு. அதை கொடுக்க முடியாத போகிற பொழுது தான் வீடு வரைக்கும் வரான்றாக்கா அவன் கொடுக்கவே முடியாதுன்ற நம்பிக்கை வந்துச்சு. போய் கேட்டால் தான் உண்டு. போய் கேட்டு வரும். அது கேட்டால் இல்லை, இருந்து வாங்கின்னு வரணும். ஏதாவது அவங்ககிட்டருந்து எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். அப்படின்னா வாங்கினோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். கடன்காரன் வீடு வரைக்கும் வரான்னா அவனால் வாங்கினவனுடைய நிலைமை ரொம்ப படுகுழிக்கு போயாச்சு. படுகுழிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கான், இறந்துருவான்னு இல்லை, அவனால் அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பான். இல்லைன்னா அவனால் பதிலே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எந்த தேதி சொல்கிறதே தெரியாது இருக்கும். சொன்னால் அந்த தேதி வரும்ல, சொல்கிற தேதியும் அதுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பரலாம், ஒரு ஸ்டேஜ் இருக்குது. சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பான்னு அந்த நிலையும் முடிஞ்சிடும். இல்லை நேரம் காலெல்லாம் கொடுத்தாச்சு, உனக்கு உன்னால் முடியாது, ஏதாவது வேறு எதுனா இருந்தால் பாரு, ஏதாவது விற்று கொடு. அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, சொத்தை விற்று கொடு, நிலத்தை விற்று கொடு, வீட்டை விற்று கொடு. இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரியம், நீங்கள் கூட வாழ்கிற இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அல்லது நெருங்கின சொந்தங்கள், கணவன் வீட்டார் இடத்துலாவது மனைவி வீட்டார் இடத்துலாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், கசப்பு இருக்கும், ஒரு அதிருப்தி இருக்கும். இன்றைக்கி எதுவும் செய்யலைன்ற ஒரு அதிருப்தி இருக்கும். இல்லை செஞ்சாலும் எனக்கு திருப்தி இல்லைன்றதை ஒத்துக்காமல் எனக்கு இன்னும் அவங்களுக்குலாம் அதிகமாக செஞ்சாங்க, எனக்கு கம்மியாக செஞ்சாங்கன்னு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் அதில் ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். உங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும். நான் ஒன்றி சொல்கிறேன்னு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனித்து வந்தீர்கள். உங்கள் உடன்பிறப்போடு கூட நீங்கள் பிறந்திருக்கலாம். தனித்து வந்தீங்க. தனித்து நாம் போக ஒரு மனிதன் கொடுத்து தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு மனிதன் கொடுத்தால் தான் நான் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையின் தரத்துக்குள்ளே வந்தது யார்? என் மனம், என் ஆசை. ஒன்று, அதுக்கு அந்த ஆசைக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். என்ன காரணம்? ஒன்று, மற்றவனை காட்டில் மேலே வந்து காட்டுறேன்னு இருக்கும், ஒரு வைராகியம் இருக்கும், ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். இதெல்லாம் நம்முடைய மன பிரச்சனைகள். நீங்கள் கடன் வாங்குறப்போ உடல்நிலையும் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கடனே கொடுக்குறாங்க. இரும்பில் வியாதி கிடையாது, ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கிறான், தோள்கட்டை மாதிரி இருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான். நம்பி கொடுத்தா கரெக்டாக வட்டி வரும், முதலும் கேட்டால் அப்படி வரும். எது இருக்குதோ இல்லையோ அவன் பல காரணத்தில் வச்சு பார்ப்பான். கார் வச்சுருக்கான், காரை தூக்கிடலாம், பிள்ளைங்க இருக்குது, அசிங்கப்பட்டுனா கொடுத்துருவான், இல்லை வீடு இருக்குது விற்று கொடுத்துருவான், நிலம் இருக்குது, ஏதோ ஒன்றை பார்த்து தான் அவன் கொடுக்குறான். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு யாரும் கடன்காரன் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த கடன் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு உங்கள் ஜீவியம் பரிபூர்ணம் அடைகிறது. அந்த இடத்துல பரிபூர்ணம் அல்ல, ஜீவன் மட்டும் இருக்குது.
இந்த பரிபூர்ணம் அடையிறதுக்கும் பூர்ணமும் பரிபூர்ணமும் அடையலை. அதனால தான் இந்த கடன் உள்ளே வருது. கடன் வந்த பிறகு தான் பல நோய்கள் வரும், மன உளைச்சல் வரும். கடன்காரனை பற்றி நினைக்கிற பொழுது தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. அவன் வீடு வரைக்கும் வந்துட்டானா ஒன்றும் அசிங்கமாகிடும், அக்கம் பக்கத்துலலாம் தெரிய வரும். இதெல்லாம் தான் அந்த 2 ராஜாக்களில் வாசிக்கிறோம் இல்லையா, 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைலாம் வருகிறது. வீடு வரைக்கும் கடன்காரன் வந்து பிள்ளைங்களை கூட்டு போகிறதுக்கு வரானாக்கா ரொம்ப ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடை பார்த்தாலும் ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அந்த கடனை அடைச்சிக்கிறதுக்கு பல குடம் எண்ணெய் தேவைப்படுகிறது. அந்த எண்ணெயை விற்கணும்னு அந்த அம்மா நினச்சி கூட பார்த்ததில்லை லைஃப்பில். இந்த தொழில் நம்ம செய்வோம்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. கடன் பட்ட ஒவ்வொருவரும் நினைத்து கூட பார்த்ததில்லை. நம்ம இந்த நிலைக்கு அசிங்கப்படுவோம்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. நினைக்காமல் வர்றது தான் இந்த அவமானங்கள்லாம். சொல்லிட்டு வரதில்லை அவமானம். முதல் முறை கடன் வாங்கி கடனில் சிக்கினவன் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப தேரினாக மாறிடுவான். கடன் வாங்கவும் தெரியும், அது கொடுக்க முடியலன்னா எப்படி பேசணும்னு தெரியும். இது என்ன, பாவத்தின் உச்சகட்டத்துக்கு போகிறான்னு அர்த்தம். இது ஞானமாகவோ சாமர்த்தியமாக இல்லை, பாவத்தின் உச்சகட்டத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், அவ்வளோ டேலண்ட்டாக அவன் கடன் வாங்குறான், அதை கொடுக்க முடியாமல் அவ்வளோ அழகாக லா பேசுகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். எவ்வளோ பேருடைய சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு மனம் வந்தால் கண்டிப்பாக கர்த்தர் வழி வாசலை திறப்பார். ஆமாம், அவரே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். கொடுக்க வேண்டும் என்று விரும்ப வேணும், நான் கொடுக்கணும். இப்போ இங்கே தசமகத்துக்கெலாம் வேலையே கிடையாது. அவனே இப்போ அவன் கஷ்டத்தில் இருக்கிறான். அவங்ககிட்ட தசமாகணும்னு அவ்வளோதான். அவன் கேட்குறவனே தூக்கில் மாட்டுருவான். அவன் தூக்கு போட்டுக்க மாட்டான், கேட்குறவனே அவன் கொண்டே போட்டுருவான். பிரச்சனைக்கு வழி சொல்கிறான்னா அவனுக்கு வருமானத்துக்கு வழி பார்த்துக்கிறேன்னுவான். இது நடந்து கொண்டு இருக்கு இல்லையா இந்த காலத்தில். கடன் பிரச்சனை போகணுமா, தசமாக கொண்டு கர்த்தர் வீட்டை கட்டுவார். அவன் பிளாட்ஃபார்ம் வைக்கிற அவன் எப்படி அவன் வீட்டை கட்டுவான்.